நிலாவுல நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சப்போ அவர் அங்க ஏலியன்ஸ பார்த்தாருங்கிற ஒரு கதை இருக்கு தெரியுமா? இந்திய வம்சாவளியை சேர்ந்த கல்பனா சாவ்லாங்கிற விண்வெளி வீராங்கனைய அமெரிக்கா நாசா பிளான் பண்ணியே கொண்டுட்டாங்கிறாங்க. உண்மையா? விண்வெளி பற்றிய சில சுவாரஸ்யமான, அதிர்ச்சியான, ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. சைலண்டா ஒரு விஷயம் அமெரிக்க அரசாங்கத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பீதியையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கிளப்பிருக்கு. அது என்னன்னா, கடந்த 7-8 மாசமா சர்வதேச விண்வெளி மையத்துல சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற இந்திய வம்சாவளி பெண் அவங்க ஆராய்ச்சிக்கு போயிருந்தவங்க சரியான அந்த ஸ்பேஸ் கேப்சூல் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தாலையும், சரியான அந்த பராமரிப்பு பணிகள் நடக்காததாலையும் அவங்களால பூமிக்கு திரும்ப வர முடியல. சோ கடந்த 7-8 மாசமா பூமிக்கு திரும்பாமலேயே அவங்க பூமியில இருந்து 400 கிலோமீட்டருக்கு மேல சர்வதேச விண்வெளி மையத்துல இருந்து மிதந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களை எப்படா கொண்டு வரது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்துல அமெரிக்கன் கவர்மெண்ட் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் கொண்டு வரது இவ்வளவு சிக்கல் பாடுகள் இருக்கே, அமெரிக்கா கவர்மெண்ட் எதையும் இந்த உலகத்துல மறைக்கிறாங்களா அப்படிங்கிற டவுட் நம்ம மத்தியில நிறையவே இருக்கிறப்போ, இதுக்கு முதல்லையும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அது உண்மையிலேயே அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த உலகத்துல இருந்து மறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது எதுன்னா, 2003ஆம் ஆண்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்த கல்பனா சாவ்லாங்கிற ஒரு பெண்மணி அவங்க விண்வெளிக்கு போயிட்டு திரும்ப வர்ற வழியில அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் கேப்சூல் வெடிச்சிருச்சு. அவங்களோட பயணிச்ச மத்த 6 பேருமே அதுல உயிரிழந்துருவாங்க. கல்பனா சாவ்லா வந்த அந்த விண்வெளியோடம் வெடிச்சதுக்கான முக்கியமான காரணம் தொழில்நுட்ப கோளாறுகள் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் சொன்னாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கன்ஸ்பிரசி தியரியே இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, கல்பனா சாவ்லாவை பிளான் பண்ணி தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, கல்பனா சாவ்லா ஒரு இந்திய வம்சாவளி பெண் இல்லையா, சோ அந்த ஒரு ஈகோ காரணமா அவங்கள கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஸ்பிரசி தியரி கூட இருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான ஏதோ ஒரு விஷயம் கல்பனா சாவ்லாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க அதை அகைன்ஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால கல்பனா சாவ்லா வந்து அந்த விண்வெளி ஓடத்தை, அந்த ஏர் கேப்சூலை பிளான் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்க அமெரிக்க கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட வந்திருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இது ஒரு கன்ஸ்பிரசி தியரி தான், இன்னும் எங்கேயுமே இதை ப்ரூவ் பண்ணல. பட் இப்படிப்பட்ட ஒரு கருத்து கூட மக்கள் மத்தியில நிறைய நாட்களாவே உலாவிக்கிட்டு வருது. இப்ப நிறைய பேருக்கு இந்த விண்வெளி பற்றிய சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த விண்வெளி வீரர்கள் எல்லாம் ஒரு ஸ்பேஸ் சூட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த அதுக்கான ஸ்பெஷலைஸ்டான சூட். இந்த சூட் இருந்தாதான் விண்வெளியில நம்ம உயிர் வாழ முடியும். சப்போஸ் இந்த சூட் இல்லாட்டி நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். நார்மலா இந்த படங்கள் எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு ஸ்பேஸ் சூட் இல்லாம ஒரு வீரர் அங்க விண்வெளியில இருந்தாருன்னா அவர் வெடிச்சிருவார் அப்படின்னு. எக்ஸாக்ட்டா விண்வெளியில யாரும் வெடிக்க மாட்டாங்க. உண்மையிலேயே ஸ்பேஸ் சூட் இல்லாட்டி ஒருத்தருக்கு என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் நுரையீரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்லாம் வெளியில போயிடும், காத்தெல்லாம் உடம்ப விட்டு வெளியில போயிடும். அதனால உடல் பாகங்கள்லாம் சுருங்க தொடங்கும். இதோட எஃபெக்ட் மூலமா நம்ம உடம்பு டக்குன்னு மெலிஞ்சிருமா, கையெல்லாம் அப்படியே மசில்ஸ் எல்லாம் மெலிஞ்சிருமா. சோ நம்ம அப்படியே ஒரு எலும்பு தோலுமான தோற்ற நிலைக்கு விண்வெளியில போயிடும். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே நம்ம உடம்பு ஐஸ் மாதிரி குளிர தொடங்கி குறிப்பிட்ட சில வினாடிகளுக்கு அப்புறமா நம்ம உடம்பு ஃபுல்லா ஐஸ் கட்டி மாதிரியே மாறிடும். சோ டெக்னிக்கலா நம்ம விண்வெளியில மெலிஞ்சு ஃப்ரீஸ் ஆகி மிதந்துகிட்டு இருப்போம், இறந்து போயிடும். இந்த போட்டோவை நல்லா பாருங்க. இந்த போட்டோவை வந்து நம்ம நிறைய மீம்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு விண்வெளி வீரர் அந்தரத்துல மிதக்கிற மாதிரி. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம்னா, இது ஏதோ ஒரு போட்டோஷாப் செய்யப்பட்ட போட்டோ அப்படின்னு. பட் எக்ஸாக்ட்டா இது போட்டோஷாப் செய்யப்பட்ட போட்டோவே இல்ல. 1984ல ப்ரூஸ் மெக்கலன் அப்படிங்கிற ஒரு விண்வெளி வீரர், இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, எந்த விதமான சாதனங்களோட உதவியும் இல்லாம அந்தரத்துல தன்னந்தனியா மிதக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீங்க ஜெயம் ரவியோட டிக் 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 படம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த படத்துல ஒரு காட்சி வரும். கிளைமேக்ஸுக்கு முதல்ல எல்லாம் அவருடைய விண்வெளி ஓடத்துல இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அந்த விண்வெளி ஓடத்தை அவரை கனெக்ட் பண்ற அந்த கேபிள் இருக்குல்ல, அது அறுந்துரும். கொஞ்ச நேரம் அவர் அந்தரத்துல அப்படியே மிதப்பாரு. அது ரொம்ப கொடூரமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த ப்ரூஸ் மெக்கலன்கிறவரு 1984ஆம் ஆண்டு பண்ணிருக்காரு. இவ்வளவு தைரியமான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்களே, அப்புறம் அந்தரத்துல அவர் தொலைஞ்சு போக மாட்டாராங்கிற டவுட் உங்களுக்கு வரும். அவர் தொலைஞ்செல்லாம் போகல. அப்படி அவர் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த 1984ஆம் ஆண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மனுஷங்களும் விண்வெளியில எந்த விதமான கேபிளோட உதவி இல்லாம ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஜெட் பேக்கோட உதவியின் மூலமா அவங்களால விண்வெளியில மிதக்கலாம் அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுக்காக அந்த விண்வெளி வீரருக்கு முதுகுல வந்து ஒரு ஜெட் பேக் மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்திருக்காங்க. சோ அதை அவரே மேனுவலா கண்ட்ரோல் பண்ணி விண்வெளியில மிதந்திருக்காரு. இந்த போட்டோவை நல்லா பாருங்க. இந்த போட்டோ பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? 3-4 வீரர்கள் ஏதோ ஒன்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கருகருன்னு இருக்கு, ஏதோ ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கு அப்படின்னு. அது மரக்கட்டை எல்லாம் இல்ல, அது ஒருத்தருடைய எரிந்த உடம்பு. ஆமா, 1967ஆம் ஆண்டு விளாடிமிர் கொமரோவ் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய விண்வெளி வீரர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, விண்வெளிக்கு போயிருக்காங்க. விண்வெளிக்கு போயிட்டு பூமிக்கு திரும்புற வழியில குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல அந்த விண்கலத்துல இருந்து அவங்க பாராசூட்டை எஜெக்ட் பண்ணணும். சோ அந்த பாராசூட்டோட உதவியின் மூலமா அந்த விண்கலம் பூமியை வந்தடையும். இதுதான் நார்மலான ப்ரொசீஜரும் கூட. பட் அன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, இந்த விளாடிமிர் கொமரோவ் வந்த விண்கலத்துல இருந்து பாராசூட் ரெண்டுமே எஜெக்ட் ஆகாம ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருச்சு. அதனால பாராசூட்டோட மிதக்கும் தன்மை இல்லாததால பூமியில இருந்து 7 கிலோமீட்டர் உயரத்துல அதிவேகமா
பூமியை நோக்கி இவரோட விண்கலம் வந்திருக்கு. அதனால அந்த ஸ்பீடுல விண்கலத்துக்குள்ளே அவர் உயிரோட எரிஞ்சிட்டாரு. அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அந்த சிதைந்து போன அந்த பாகங்கள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எச்ச சொச்சங்கள் தான் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த போட்டோல இருக்கக்கூடியது. அது அவரோட எரிஞ்சு போன உடம்போட மிச்சம். உடம்பு ரொம்ப சின்ன பின்னமாகி உருக்குலைஞ்சு போயிருக்கு. அதான் நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்க. இந்த போட்டோல உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு விண்வெளி வீரரோட முகக்கவசம், அதுல ஏதோ யாரோ தண்ணியை ஊத்தி இருக்காங்க, வாட்டர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. இந்த வாட்டர் பபிள்ஸ் யார் ஊத்தியும் வரல, இது இவருக்கு வினையாவே வந்தது. 2013ஆம் ஆண்டு இவர் சர்வதேச விண்வெளி மையத்துல லூகா பெர்மிட்டானோங்கிற ஒரு விண்வெளி வீரர், இவர் இத்தாலியை சேர்ந்தவர். இவர் ஆராய்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்க நேரத்துல இவரோட தலைக்கு பின்னாடி ரொம்ப ஈரமா இருக்கிறத இவர் ஃபீல் பண்ணிருக்காரு. என்னடா ரொம்ப ஈரமா இருக்கே அப்படிங்கிறப்போ கொஞ்ச நேரத்துல இவரோட முகக்கவசம், அந்த தலைக்கவசத்துக்குள்ளே தண்ணி நிரம்ப தொடங்கிடுச்சு. இது எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குன்னா கொஞ்ச நேரத்துல இவர் மூக்கு, வாய், கண், காதெல்லாம் அடைச்சிருக்கு. என்னடா பண்றதுன்னு இவருக்கு ஒன்னும் புரியல. விண்வெளி ஓடத்துல இருக்கவங்களோட கனெக்ட் பண்ண முடியல. காரணம் அந்த தண்ணி இவரோட மைக்ரோஃபோன் ஃபெசிலிட்டியை அழிச்சிருச்சு. கடைசியில விண்வெளி ஓடத்துக்கு இவர் எப்படி போயிருக்காருன்னா ஒரு 1.5 மணித்தியால போராட்டத்துக்கு அப்புறமா கண்ணும் தெரியல, ஏன்னா தண்ணி ஃபுல்லா மறைச்சிருச்சு இல்ல. ஒரு மாதிரி வந்த பாதையிலேயே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு தொட்டு 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 தான் இவருடைய விண்வெளி ஓடத்துக்குள்ளேயே இவர் போயிருக்காராம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இந்த லூகா பெர்மிட்டானோங்கிற விண்வெளி வீரர் தன்னோட உயிரை காப்பாத்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் எடுத்த போட்டோ தான் இந்த தலைக்கவசத்தோட போட்டோ. வீடியோட ஆரம்பத்திலே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போனப்போ அங்க ஏலியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு. இது மிகப்பெரிய ஒரு கன்ஸ்பிரசி தியரி தான். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா 1969ஆம் ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு அமெரிக்கா அனுப்பினதுக்கு அப்புறமா ஏன் திரும்பவும் நிலாவுக்கு போறதுக்கான முயற்சிகள் அமெரிக்கா அந்த அளவுக்கு மேற்கொள்ளல, என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தப்போ தான் மனிதர்கள் நிலாவுல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முதல்ல அங்க நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் அவரோட சேர்ந்த பஸ் ஆல்ட்ரினும் ஏலியன் யூஎஃப்ஓ பார்த்தாங்க. அது அவங்கள பின்தொடர்ந்து வரத அவங்களோட விண்வெளி ஓடத்துல இருந்து அவங்க பார்த்ததா ஒரு கதை இருக்கு. அது மட்டும் இல்லாம நிலாவுல இறங்கி இவங்க ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொள்ற நேரத்துல நிலாவுல தூரத்துல இருந்து ஏதோ அமானுஷ்யமான சில பொருட்கள், சில விஞ்ஞான ரீதியான பொருட்கள் எல்லாம் இவங்க பார்த்தாங்கிற மாதிரி ஒரு கதைகள். ஏதோ வித்தியாசமான சவுண்ட் ஒன்னு அவங்க 2 பேருமே கேட்டாங்களா, நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும். சோ கண்டிப்பா அது ஏலியன்ஸோட சவுண்டா தான் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதா கதைகள் எல்லாம் அமெரிக்கா ஃபுல்லா உலாவிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதை ஆதாரப்படுத்துற விதமா நிறைய வீடியோஸை கூட யூடியூப்ல எல்லாம் வந்துருச்சு, பார்க்கக்கூடியதா இருந்திருக்கும். சோ பஸ் ஆல்ட்ரினும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் நிலாவுல ஏலியன்ஸை பார்த்தாங்க. சோ அந்த பயத்தின் காரணமா தான் அமெரிக்கா திரும்பவும் மனிதர்களை நிலாவுக்கு அனுப்புற முயற்சிகளை அவ்வளவா மேற்கொள்ளல அப்படிங்கிற சில கதைகள் கூட வந்திருக்கு. அமெரிக்காவோ நாசாவோ பல விஷயங்களை மனுஷங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கிறதும் மறக்க முடியாத உண்மைதான். ஏதோ சில விஷயங்கள் அவங்க இந்த உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு வராங்க. அது ஏலியன்ஸா, ஹை லெவல் டெக்னாலஜியா என்னங்கிறது தெரியல, பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சக்தியினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.